நான் சொன்ன டானிக் இது தாங்க. இது என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இந்த டானிக் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது போன வீடியோவில் பார்த்துட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க, என்னுடைய தொட்டியில் வந்து எறும்புகள்லாம் நிறைய இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுவும் வந்து செடிக்கு ரொம்ப நல்லது. நம்ம செடிங்களுக்கு வந்து போட்டு விடலாம். இந்த மாதிரி ரோஸ் செடியாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து முளை கட்டின கடையில் வாங்கின முளை கட்டின பயிர்லேருந்து தான் நான் இதெல்லாம் பண்ணேன். இது எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. சவுச்சவும் வந்து வேறு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ரெடியா? வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பூ பறிச்சிட்டு இருந்தேன் பாருங்களேன். நேற்று நான் பூ பறிக்காமல் விட்டுட்டேன். எவ்வளோ பூ வந்து பூத்துருக்கு பாருங்கள். எனக்கு வந்து நித்தி மல்லின்னா ரொம்ப பிடிக்கும். நேற்று கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்ததுனால என்னால் பறிக்க முடியல. அதனால் பூவெல்லாம் அப்படியே பூத்து குலுங்குது. எனக்கு வந்து இந்த செடியிலேருந்து நிறைய பூ வருங்க. ஒரு 3 முழம் 4 முழங்கிட்ட என்னால் பறித்து கட்ட முடியாது, அவ்வளோ பூ வரும். எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிற போதெல்லாம் நான் பறித்து, எனக்கு இந்த கலர் பாருங்களேன், பச்சை பச்சேல்னு எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் செடிக்கு ஒரு டானிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன டானிக், எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பெங்களூர் கத்திரிக்காய், அதாவது சவுச்சவை வந்து முளைக்க வச்சோம். அது நல்லாவே வந்திருக்கு, வேறு இறங்கியிருக்கு. அதை உங்ககிட்ட காமிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் நம்மளது எப்படி விளைஞ்சி வந்திருக்குன்னு. சவுச்சவு பார்த்தீங்களா, வேறு இறங்கியிருக்கு. உள்ளே போகுது பாருங்கள் வேறு நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம வந்து பட்டாணி, சோயாபீன்ஸு, சென்னா எல்லாமே வந்து முளைக்க வச்சுருந்தோம். அதுவும் எல்லாமே முளைஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக துளிரே வந்துருச்சு. நம்ம வந்து முளை கட்டின கடையில் வாங்கின முளை கட்டின பயிர்லேருந்து தான் நான் இதெல்லாம் பண்ணேன். இது எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. சவுச்சவும் வந்து வேறு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வந்து நான் இலைகள் வரும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன். சரி வாங்க, நம்ம வந்து அந்த டானிக்கை பற்றி பார்ப்போம். நான் சொன்ன டானிக் இது தாங்க. இது என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இந்த டானிக் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது டீத்தூள். ஒரு 1 லிட்ரு தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் டீத்தூளை போட்டு நைட்டே ஊற வச்சுருங்க. சுடுதண்ணி கிடையாதுங்க, நார்மல் வாட்டர், பச்சை தண்ணி தான். அதில் ஊற வச்சுருங்க. காலையில் ஃபுல்லாக ஊறி இந்த மாதிரி சாயம் இறங்கி இருக்கும். இதை நம்ம வந்து செடிகளுக்கு கொடுக்க போகிறோம். அதாவது என்ன செடிக்கு நம்ம மெயினாக இதை கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் செடிக்கு. ரோஸ் செடி வந்து எவ்வளோ தான் நம்ம வந்து உரங்கள் கொடுத்தாலும் நல்ல வளர்ச்சி இல்லை, நல்லா வளர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். அதுக்கு இந்த டீத்தூள் தண்ணி கொடுங்க. அவ்வளோ சூப்பராக கிளைகள் நிறைய பிரியும், நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்ல மொட்டுகள் வரும், நிறைய பூக்களும் பூக்கும். அதை தான் நம்ம இன்றைக்கி வந்து ரோஸ் செடிக்கு பண்ண போகிறோம். நம்ம வந்து இந்த ரோஸ் செடிக்கு தான் நான் இதை கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இது என்கிட்ட இருக்கிற ரோஸ் செடி ரொம்ப நாளாகவே இருக்குது. இது கலர் பாருங்கள், இந்த கலர் தான் செம்மையாக இருக்குங்க. இது வாங்கின புதுசில் அவ்வளோ ஒரு பூ வந்தது. இப்போ நான் கொஞ்ச நாளாக இதை சரியாக நான் பராமரிக்கலை. இது கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்காமல் அப்படியே விட்டுட்டதுனால இது பூவெலாம் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு, சைஸ்லாம் சின்னதாகிடுச்சு. இப்போ நம்ம திரும்பவும் நம்ம கொடுக்க வேண்டிய டானிக்லாம் கொடுத்து பழையபடி இதை சரி பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இப்போ நான் இந்த செடிக்கு பண்ணுறேன். அதை அப்படியே நீங்கள் வீடியோவில் லைவாக பார்க்க போகிறீங்க. நீங்களும் இதை பண்ணுங்கள், பாருங்கள் எப்படி கொடுக்க போகிறேன்ட்டு. மண்ணை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க. இதை வந்து நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் இல்லை அதிகபட்சம் 4 நாளுக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நிறைய மொட்டுக்கள் வரும். கிளைகள் வந்து நிறைய பிரிஞ்சு நம்மளுக்கு வந்து செடியும் வந்து அடர்த்தியாக வரும். நம்ம நினைக்கிற மாதிரி பூக்களும் பூக்கும். இது வந்து அவ்வளோ நல்லதுங்க. நம்ம ரோஸ் செடி, மல்லிப்பூ செடி, இந்த மாதிரி செடிங்களுக்கு வந்து இந்த டானிக் வந்து, அதாவது டீத்தூள் வந்து அவ்வளோ நல்லது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, ரோஸ் செடிக்கு வந்து என்ன பண்ணுறது, எப்படி அதுக்கு வந்து உரங்கள்லாம் கொடுக்குறதுன்னு. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்படி நான் கொடுத்துக்கிட்டு வருவேன். ஆனால் இப்போதைக்கு இந்த செடிக்கு நான் வந்து இப்போ கொஞ்சம் நாளாக கவனிக்கலை. எனக்கு வேறு வேலைகள் இருந்ததுனால செடிங்களை சரியாக பராமரிக்காதனால இப்படி இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளைக்கும் மொட்டு இருக்கும் அந்த செடியில். இப்போ நம்ம பழையபடி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இனிமேல் இப்படி நல்லா நான் எதிர்பார்க்குற மாதிரி பூ வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம்
இது என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம தேங்காய் வந்து பால் எடுத்த அந்த திப்பி தாங்க இதுவும் வந்து செடிக்கு ரொம்ப நல்லது. நம்ம செடிங்களுக்கு வந்து போட்டு விடலாம். இந்த மாதிரி ரோஸ் செடியாக இருந்தாலும் சரி, காய்கறி செடியாக இருந்தாலும் சரி, எல்லா செடிக்குமே வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த திப்பியை வேஸ்ட் பண்ணாதீங்க, கீழே போட்டுறாதீங்க. நீங்கள் காய வச்சியும் நீங்கள் போடலாம், இல்லை அப்படியே ஈரமாகவும் நீங்கள் தோட்டத்துக்கு வரும்போது இதை எடுத்துகிட்டு வந்து அப்படியும் போட்டு விட்டுலாம். இந்த பாருங்கள், நான் கத்திரிக்காய் செடிக்கு போட போகிறேன். இப்படி எல்லா செடிக்குமே போடலாம். இது வந்து காராமணி செடி. அவ்வளோதாங்க, நம்ம ரோஸ் செடிக்கு வந்து டானிக் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். இதுக்கு மேலே பூ வர்றது அதனுடைய வேலை. போன வீடியோவில் பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி என் தொட்டியில் வந்து நிறைய எறும்புகள் இருக்குது, என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கற்பூரத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எங்கெல்லாம் எறும்புகள் இருக்குதோ அங்கே ஒரு 2-3 துண்டு போட்டு விடுங்க. ஒன்றுமே ஆகாது. அந்த எறும்பு அந்த வாடைக்கு அந்த கற்பூர வாசனைக்கு வந்து எறும்பு வரவே வராது. நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். நானுமே அப்படி தான் பண்ணுவேன். எறும்புகள் நிறைய இருந்ததுன்னா கற்பூரத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டு விடுவேன், எறும்பு வராது. நீங்கள் அந்த மாதிரி பாருங்கள். அதேமாரி அந்த கற்பூரத்தினால செடிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. கற்பூரம் வந்து காற்றுல தண்ணியில் கரையக்கூடியது இல்லை, காற்றுல வந்து ஈஸியாக கரைஞ்சிரும். அதனால செடிகளுக்கு எந்த பாதிப்பும் வராது. நீங்கள் கண்டிப்பாக கற்பூரத்தை போடுங்க, எறும்பு வரவே வராது. இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் ஒரு ரோஸ் செடியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பூச்செடியாக இருந்தாலும் சிறப்பான ஒரு டானிக் ஒன்று பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மாடி தோட்டம் வச்சுருக்கிற நண்பர்களுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் ஒரு 3 வீடியோ வரும், அதையும் கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.